ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 5/11/2025. பார்த்தாதா மது சாரம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, இந்த முழு உலகமும் என்னவா இருக்குது? நோயாளிகளின் பெரியதொரு வைத்தியசாலையாகும். முழு உலகையும் நோயிலிருந்து விடுவிப்பதற்காகவே பாபா வந்துள்ளார். கேள்வி: நீங்கள் என்றுமே வாடிவிடாமலும் துன்ப அலைகளை அனுபவம் செய்யாமலும் இருப்பதற்கு நீங்கள் எந்த விழிப்புணர்வை கொண்டிருக்க வேண்டும்? பதில்: நாங்கள் இப்பொழுது இப்பழைய சரீரங்களையும் இப்பழைய உலகையும் விட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று பின்னர் புதிய உலகில் மறுபிறவி எடுப்போம். நாங்கள் ராஜ்யத்திற்கு செல்வதற்காகவே இப்பொழுது ராஜயோகம் கற்கின்றோம். தந்தை குழந்தைகளாக எங்களுக்காக ஆன்மீக அரசர்களின் பூமியை, அப்படின்னா ராஜஸ்தான், ஸ்தாபிக்கின்றார். இந்த விழிப்புணர்வு நீங்கள் பேணிக்கொண்டால் எந்த துன்ப அலைகளும் இருக்க மாட்டாது. பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஓம் சாந்தி. இப்பாடல் குழந்தைகளாக உங்களுக்கானதல்ல. அப்ப யாருக்காக? புதியவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காகவே இது இசைக்கப்பட்டது. இங்குள்ள அனைவரும் விவேகமானவர்கள் என்றில்லை. இல்லை, விவேகமற்றவர்களையே விவேகமானவர்களாக்க வேண்டும். குழந்தையாக நீங்கள் எந்த அளவிற்கு விவேகமற்றவர்கள் ஆகினீர்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாடசாலையில் மாணவர்கள் கற்பதன் மூலம் விவேகமானவர்களாக ஆகுவதைப் போன்று தந்தையும் இப்பொழுது உங்களை விவேகமானவர்கள் ஆக்குகின்றார். அவர்களின் புரிந்துணர்வுக்கேற்ப அவர்கள் ஒரு சட்ட நிபுணராகவோ அல்லது ஒரு பொறியியலராகவோ ஆகுகின்றார்கள். இங்கு ஆத்மாக்களாகி நீங்கள் விவேகமானவர்களாக வேண்டும். ஏன்? ஆத்மாவே சரீரத்தின் ஊடாக கற்கின்றார். எனினும் நீங்கள் வெளியிலிருந்து பெறும் கல்வி எதற்கானது? உங்கள் சரீரத்தின் ஜீவனோபயோகத்திற்கான ஒரு தற்காலிக காலத்திற்கே ஆகும். சில இந்துக்கள் கிறிஸ்துவ சமயத்துக்கு மாறுகின்றார்கள். அவர்கள் ஏன் அவ்வாறு சொல்கின்றார்கள்? சிறிதளவு சந்தோஷத்தை அடைவதற்காகவும் இலகுவாக ஒரு வேலையை பெற்றுக்கொள்வதற்காகவும் தங்கள் ஜீவனோபயோகத்திற்கான பணம் சம்பாதிப்பதற்காகவும் ஆகும். நிறைய கன்வர்ஷன் அந்த காலத்துல பண்ணாங்க. குழந்தைகளாக நீங்கள் எல்லாவற்றுக்கும் முதலில் நீங்க என்ன ஆகணும்? அவங்க இந்துல இருந்து கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க. நீங்க என்ன ஆகணும்? முதலில் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இதுவே முதன்மையான விடயமாகும். ஏனெனில் இவ்வுலகம் நோயுற்றுள்ளது. நோயற்ற ஒரு மனிதர் இனமில்லை. நிச்சயமாக ஏதாவது ஒரு நோய் உள்ளது. இந்த முழு உலகமும் மிகப்பெரிய, என்ன சொல்றார் இன்னைக்கு பாபா, வைத்தியசாலையாகும். அதில் அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றும்
நோயுற்றும் உள்ளார்கள். சிலருக்கு உடல் ரீதியா நோய் இல்லாம இருக்கலாம் கடைசி வரைக்கும். ஆனா மனநோயின்றது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பயம். அவர்களின் ஆயுட்காலம் மிகவும் குறுகியதாகும். அவர்கள் திடீரென மரணத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்கள் மரணப் பிடியில் அகப்பட்டு விடுகின்றார்கள். இவ்விடயங்களை குழந்தையாகி நீங்களே புரிந்து கொண்டுள்ளீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் மறைமுகமான முறையில் பாரதத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலகிற்குமே சேவை செய்கின்றீர்கள். எவருக்கும் தந்தையை தெரியாதிருப்பதே பிரதானமான விடயமாகும். அவர்கள் மனிதர்களாக இருந்த பொழுதிலும் இவ்வுலகிற்கு அப்பால் உள்ள தந்தையை அறியாதுள்ளார்கள். ஏன் அந்த மாதிரி? அவர்களுக்கு அவர் மீது அன்பில்லை. தந்தை கூறுகிறார், இப்பொழுது என்ன பண்ணணும்? என் மீது அன்பு கொள்ளுங்கள். என் மீது அன்பு கொண்டிருக்கும் போதே நீங்கள் என்னுடன் வீடு திரும்புவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு திரும்பி வரும் வரை நீங்கள் அந்த அழுக்கான உலகத்திலேயே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் முதலில் சரீர உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள். அப்பொழுதே உங்களால் இந்த ஞானத்தை ஏன் ஆகணும்? கிரகித்து தந்தை நினைவு செய்ய முடியும். ஆத்ம உணர்வுடையவராக ஆக முடியாதவர்களால் எப்பயனுமில்லை. அனைவரும் சரீர உணர்வுடையவர்களாகவே இருக்கின்றார்கள். ஆத்ம உணர்வுடையவராக ஆகாமலும் தந்தை நினைவு செய்யாமலும் இருப்பவர்கள் மாறாது முன்னர் இருந்ததை போன்றே இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். லௌகிக்கத்தில் என்ன சொல்றாங்க? எங்க அப்பா பார்த்த மாதிரியே இதே மாதிரி இருக்கிறீங்களே, மாற்றமே இல்லை இல்லையா? அதை எதை வச்சு சொல்றாங்க? உருவத்தை வச்சு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியே இருக்கிறீங்களா? உங்களை பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க. ஆனா இங்க பாபா என்ன சொல்றாரு? சுபாவ சம்ஸ்காரம் பழைய எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீங்க இப்பவும் இருக்கிறீங்கன்னா அது நல்லதா? அப்போ உங்களுக்குள்ள மாற்றம் வரல இல்லையா? அப்படின்னு சொன்னா அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. ஆத்ம உணர்வுடைய ராகுல தந்தையை நீங்க நினைவு செய்யல. பிரதான விடயம் என்ன? ஆத்ம உணர்வுடையவராகுவது. படைப்பை அறிவதல்ல. படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானம் நினைவு கூறப்பட்டுள்ளது. படைப்பின் ஞானம் முதலாவதும் பின்னரே படைப்பவரின் ஞானமும் என்று கூறப்படுவதில்லை. இல்லை, முதலில் தந்தையாகிய படைப்பவர் தந்தையான கடவுள் என்றே கூறப்படுகிறது. அவர் வந்து குழந்தைகளாகிய உங்களை தனக்கு என்ன பண்றார்? பாபா வந்து சமமானவர் ஆக்குகின்றார். சமமானவர் ஆக்குகின்றார்னு என்ன அர்த்தம்? கூடவே அவருடைய எல்லா தெய்வீக குணமும் நம்மக்குள்ள கொண்டவர். தந்தை எப்பொழுதும் ஆத்ம உணர்வு இருப்பதனாலேயே அவருக்கு அப்படி இருக்கிறதுனால அவருக்கு பேர் என்ன? பரமனாக உள்ளார், சுப்ரீமாக இருக்கிறார். தந்தை கூறுகிறார், நான் ஆத்ம உணர்வுடையவர் ஆவேன். நான் பிரவேசிக்கின்றவரையும் ஆத்ம உணர்வுடையவராக ஆக்குகின்றேன். அவரை மாற்றுவதற்காக நான் அவரினுள் பிரவேசிக்கின்றேன். இந்த படிப்பை எப்ப முடியும்? முழுமையாக ஆத்ம உணர்வுடைய ஆயிட்டீங்கன்னா படிப்பு முடிஞ்சு போயிடும். அவ்வளோத்தானே. ஆத்ம உணர்வுடையவர்களாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாபா
24/7 அவர் என்ன இருக்கிறாரு? அப்படி நீங்க ஆயிட்டீங்கன்னா அவருக்கு சமமானவர்கள் ஆயிட்டீங்க. சமமானவர்கள் ஆயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவரை போல எல்லா தெய்வீக குணம் நிறைந்தவர்களாகவும் ஆயிடும். ஏனெனில் அவரும் சரீர உணர்விலேயே இருந்தார். யாரு? பிரம்ம பாபா. நான் அவரிடம் கூறுகின்றேன். என்ன கூறுகின்றேன்? உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி என்னை மிகச்சரியாக நினைவு செய்யுங்கள். எப்போதும் நம்ம கடவுள்ல எப்போதும் தாங்க நினைக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? ஆனா பாபா சொல்றார், மிகச்சரியாக நினைப்பது எப்படி? ஆத்மாக்கள் உயிர் உள்ளவர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் என பலரும் நம்புகிறார்கள். ஆத்மா சரீரத்தை விட்டு நீங்க செல்வதால் இரு விடயங்கள் இருக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் ஒவ்வொருவருமே ஆத்மாவை என தந்தை விளங்கப்படுத்துகிறார். ஆத்மாவை மறுபிறவி எடுக்கின்றார். ஆத்மாக்கள் சரீரங்களை ஏற்று தங்கள் பாகங்களை நடிக்கின்றார்கள். பாபா மீண்டும் மீண்டும் கூறுகிறார். என்ன கூறுகிறார்? மீண்டும் மீண்டும் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். ஆனா நடக்கிறது என்ன? மீண்டும் மீண்டும் மறந்துடுவோம். மீண்டும் மீண்டும் சொல்றாரு, நான் மீண்டும் மீண்டும் மறந்துடும். ஏன்னா இங்க அதிக அளவு முயற்சி தேவை. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லோருமே நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு சரீர உணர்வுல இருக்கிறதுனால அவ்வளவு எளிமை கிடையாது. இல்ல ஆத்மா உணர்வுக்கு வரும். ஏகாந்தத்திலிருந்து கற்பதற்காக மாணவர்கள் பூந்தோட்டத்திற்கு செல்கிறார்கள். போதகர்கள் உலாவச் செல்லும் பொழுது மௌனமாக நடக்கின்றார்கள். அவர்கள் அதெல்லாம் ஓகே. ஆனா அவர்கள் ஆத்ம உணர்வில் இருப்பதில்லை. அவர்கள் கிறிஸ்துவ நினைவிலேயே இருக்கின்றார்கள். வீட்டில் இருக்கும் போதும் அவர்களால் அவரை நினைவு செய்ய முடியும். ஆனால் அவர்கள் விசேடமாக ஏகாந்தத்தில் அமர்ந்து வேறு எங்கும் பார்க்காது கிறிஸ்துவை மாத்திரம் நினைவு செய்கிறார்கள். கிறிஸ்துவை நினைவு செய்வதற்கு நினைவு செய்தவாறே தாம் அவரிடம் சென்று விடுவோம் என்று நம்புகின்ற மிகவும் நல்லவர்களும் உள்ளனர். கிறிஸ்து சொர்க்கத்தில் இருக்கிறார் என்றும் தாமும் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்து தந்தையாகிய சொர்க்க கடவுளிடம் சென்று விட்டார் என்றும் அவரை நினைவு செய்வது மூலம் தாங்களும் அவரிடம் செல்லலாம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அனைவரும் அந்த ஒரே ஒருவரின், யாரே, கடவுளின் குழந்தைகளே. அவர்களிடம் சரியான ஞானம் சிறிதளவு உள்ள பொழுதும் கிறிஸ்து ஆத்மா மீண்டும் மேலே வீட்டிற்கு செல்லவில்லை என்பதால் அவர்கள் அதனை பிழையாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும். கிறிஸ்து என்ற பெயர் சிலுவையில் அறையப்பட்ட என்னது சரீரத்தினுடையதாகும். ஒரு ஆத்மாவை சிலுவையில் அறைய முடியாது. கிறிஸ்து ஆத்மா தந்தையாய் கடவுளிடம் சென்று விட்டார் என கூறுவது பிழையாகும். இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றால் இப்போ பாபா சொல்றார், ஒண்ணு ஆத்மாவை சிலுவையில் அறைய முடியாது. சரி, அப்படியே அறையப்பட்டாலும் யார் அது? அப்படின்னா ஜீசஸுடைய பாடி தான், இல்லையா? ஆனா அந்த போதகத்தை கொடுத்ததெல்லாம் யாரு? கிரைஸ்ட் ஆத்மா. இப்ப தப்பு பண்ணாத இந்த ஆத்மாவும் தண்டனை அனுபவிக்க முடியாது. சோ பாபா சொல்றாரு, அவங்க பிழையாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. கிறிஸ்து ஆத்மா தந்தையாக கடவுளும் சென்று விட்டார் என கூறுவது பிழையாகும். இப்பொழுது எவராலும் எவ்வாறு வீட்டிற்கு செல்ல முடியும்? நிச்சயமாக ஒவ்வொரு சமய ஸ்தாபகர்களும்
ஏன் போக முடியாதுன்னா, தமது ஸ்தாபனை மேற்கொண்ட பின் தனது சமயத்தை பராமரிக்க வேண்டும். அப்ப அவரு எங்க மறுபடியும் இங்க பிறப்பாரு, இங்கதான் பிறப்பார். ஒரு கட்டடம் வெள்ளையடிக்கும் பொழுது அதுவும் பராமரித்தலாகும். இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையை தவிர வேறு எவராலும் இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது. நீங்களே உங்களுக்கு நன்மை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் நோயிலிருந்து விடுபட்டு நோயற்றவர்கள் ஆக வேண்டும். அதனால இது என்ன அது? எங்க உட்கார்ந்துருக்கீங்க நீங்க எல்லாமே? இதுவே நோயாளிகளின் மிகப்பெரிய வைத்தியசாலையாகும். இத்தனை வைத்தியசாலை முழு உலகத்துல எங்க இருக்கான்னு தெரியாது. வைத்தியசாலை வச்சிருந்தா பிரான்ச் ஒரு 10 இடம் 20 இடம் இருக்கும். ஒரு தேசத்துல இருக்கும், மீறி போனா 2 தேசத்துல இருக்கும். இது முழு உலகத்திலயும் இருக்க வைத்தியசாலை. எத்தனை பிரான்ச்சு? முழு உலகமே நோயாளிகளின் வைத்தியசாலையாகும். நோயாளிகள் நிச்சயமாக விரைவில் மரணிப்பார்கள். தந்தை வந்து முழு உலகையும் நோயிலிருந்து விடுவிக்கின்றார். நீங்கள் இங்கு நோயிலிருந்து விடுதலையாகுவீர்கள் என்றில்லை. தந்தை கூறுகிறார், புதிய உலகிலே நீங்கள் நோயிலிருந்து விடுதலை அடைவீர்கள். பழைய உலகில் நோயிலிருந்து விடுதலையாக முடியாது. லக்ஷ்மி நாராயணன் நோயிலிருந்து விடுதலையாகி என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அங்கு அவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருக்கின்றார்கள். விகாரமுடையவர்கள், அவங்களுக்கு பேர் என்ன? நோயாளிகள் ஆவார்கள். ஓ, பாபா இங்க என்ன சொல்ல வர்றாரு? இது ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. விகாரமற்றவர்கள் நோயற்றவர்களே. அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்கள். தந்தையே கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இந்நேரத்தில் பொதுவாக முழு உலகிலும் குறிப்பாக பாரதம் நோய்வாய்ப்பட்டுள்ளது. குழந்தைகளாகி நீங்கள் முதல் நோயிலிருந்து விடுபட்ட உலகிற்கு வருகின்றீர்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலமே நீங்கள் நோயிலிருந்து விடுபடுவீர்கள். நினைவின் மூலமே நீங்கள் உங்கள் இனிய வீட்டிற்கு செல்வீர்கள். அதனால இதுவும் ஒரு யாத்திரையே. ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய தந்தையுடன் செல்வதற்கான யாத்திரையில் உள்ளார்கள். இது ஓர் ஆன்மீக யாத்திரையாகும். இவ்வார்த்தைகளை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. புரிஞ்சவங்களை எப்படி இருக்கிறீங்க? நீங்களும் வரிசை கிரமமாக புரிந்து கொண்டாலும் அதனை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். இதுவே பிரதான விடயமாகும். விளங்கப்படுத்துவதற்கு மிகவும் இலகுவானதாகும். எனினும் ஆன்மீக யாத்திரையில் நிலைத்திருப்பவர்களால் மாத்திரமே என்ன பண்ண முடியும்? பிறருக்கு விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் இந்த யாத்திரையில் நிலைத்திருக்காமல் ஏனையோர் கூறுவதற்கு முயற்சித்தால் உங்கள் அம்பு இலக்கை தாக்க மாட்டாது. சத்தியத்தின் சக்தியும் இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா உணர்வு இருக்கணும். சத்தியம் என்பது மாறாது இல்லையா? ஏன்னா ஆத்மாவுக்கு தானே சொல்றீங்க. நாங்கள் பாபாவை அதிக அளவு நினைவு செய்கின்றோம். ஒரு மனைவி தனது கணவனை அதிக அளவு நினைவு செய்கின்றாள். அவள் கடவுள். கடவுள் கணவர்களுக்கெல்லாம் கணவரும், தந்தையருக்கெல்லாம் தந்தையும், அடுத்தது குருமார்களுக்கெல்லாம் குருவும் ஆவார். சத்குரு ஆவார். குருமார்களே ஒரே ஒரு தந்தையையே நினைவு செய்கிறார்கள். கிறிஸ்துவும் தந்தையை நினைவு செய்கிறார் இல்லையா? சர்வாத்மாக்கள் பிதா அந்த படம் பார்த்துருப்பீங்க. எல்லா தலைவர்களும் எங்க கை காமிக்கிறாங்க? சிவாவா கை காமிப்பாங்க இல்லையா? எனினும் எவருக்குமே அவர் தெரியாது. தந்தை வரும் பொழுதே அவரால் தனது அறிமுகத்தை கொடுக்க முடியும். பாரத மக்களுக்கே தந்தையை தெரியாத போது ஏனையோரால் அவர் எவ்வாறு அறிந்திருக்க முடியும்?
மக்கள் வெளிநாடுகளிலிருந்து யோகம் கற்பதற்காக வருகின்றார்கள். புராதன யோகத்தை கடவுள் கற்பித்தார் என அவர்கள் நம்புகிறார்கள். அதில் அவர்களுக்கு நம்பிக்கை உள்ளது. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் ஒரு முறையே வந்து உங்களுக்கு உண்மையான புராதன யோகத்தை கற்பிக்கின்றேன். ஆனா பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்ரீகிருஷ்ணரை போட்டுட்டாங்க. அவர் ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாரு. சங்கமமாமே யுகே யுகேன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சங்கமகத்திலும் வராரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. பாபா சொல்றார், சொன்னதும் தப்பு, சொன்னவரையும் தப்பா சொல்லிட்டாங்க, காலகட்டத்தையும் தப்பா சொல்லிட்டாங்க. பாபா சொல்லார், ஒரே ஒரு கல்பத்துல ஒரு முறை தான் வரேன். அப்ப என்ன கற்பிக்கிறார்? உங்களை ஒரு ஆத்மாவா கருதி தந்தையாக என்னை நினைவு செய்கள் என்பது முதன்மையான விடயமாகும். இது ஆன்மீக யோகம் எனப்படுகிறது. ஏனைய அனைத்தும் பௌதிகமான யோகமாகும். காலக்கல்ல கையை வளைச்சி பண்றது. அவர்கள் பிரம்ம தத்துவமான ஒளியுடன் யோகம் செய்கிறார்கள். அது தந்தை அல்ல, அது வசிப்பிடமான மகா தத்துவமாகும். ஓ, ஒரே ஒரு தந்தையே சரியானவர், ஒரே ஒரு தந்தையே சத்தியம் என்று அழைக்கப்படுகிறார். பாரத மக்களுக்கு தந்தை எவ்வாறு சத்தியமானவர் என்பது தெரியாது. அவர் மாத்திரமே சத்திய பூமியை ஸ்தாபிக்கின்றார். சத்திய பூமியும் சத்தியத்துக்கு ஆப்போசிட் என்ன? பொய்மையான பூமியும் உள்ளது. சத்தியுகத்தில் நீங்கள் வாழும் பொழுது என்ன இருக்குல்ல? ராவண ராஜ்யம் இருப்பதில்லை. அரைக்கல்பத்துக்கு பின்னரே பொய்யான உலகமாகிய ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. சத்தியுகம் முழுவதும் சத்தியபூமி என்று அழைக்கப்படுகிறது. கலியுக முடிவில் முழு உலகம் பொய்மையான உலகமாக இருக்கிறது. ஏன்னா இங்க ஒருத்தரும் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறது இல்லை, ஆத்ம உணர்வில் இருக்கிறதே இல்லை. அதனால இது எப்படி சத்திய உலகம் சொல்ல முடியும்? பொய்னா இந்த உலகம், இந்த உடல் பொய்யானது, நிரந்தரம் கிடையாது. நீங்கள் இப்பொழுது சங்கமிகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கும் இல்லை அங்கும் இல்லை. அப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்பொழுது நீங்க பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். என்ன பயணம்? ஆத்மாவே பயணம் செய்கிறார், சரீரம் அல்ல. எல்லாமே சரீரத்துல பயணம் பண்றாங்க. தந்தை எவ்வாறு பயணம் செய்வதென உங்களுக்கு கற்பிக்கின்றார். பயணம் கூட எப்படி பண்றீங்க? இங்கிருந்து நேரம் மேல இல்லை. அவர் உங்களுக்கு எவ்வாறு இங்கிருந்து அங்கு செல்வது என கற்பிக்கின்றார். அவர்கள் சந்திரன், நட்சத்திரம் முதலானவற்றுக்கு பயணம் செய்கிறார்கள். அதில் எந்தவித நன்மையும் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வாறான விடயங்கள் மூலம் விநாசம் இடம்பெறும். அவர் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பயனற்றதாகும். அவர்கள் விஞ்ஞானத்தின் மூலம் உருவாக்குகின்ற விடயங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் வந்துட்டுது இல்லையா? இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் உட்கார்ந்து வீட்டில் நீங்கள் பட்டன் தட்டுனா அப்படியே அது மேலே போய் அப்படியே பறந்து இன்னொரு இடத்துக்கு போய் இறங்கிடும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வரப்போகுது. இப்போ புஷ்பக் விமானமெல்லாம் நம்ம சொன்னோம் சத்தியுகத்தில் அப்படியே போகும். இப்போ பாபா சொல்லாரு, இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய கடைசி இல்லையா, வெல் அட்வான்ஸ்ட் இல்லையா, அதெல்லாம் எங்கே வரப்போகுது? எதுக்காக இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பாபா சொல்றாரு, அங்கெல்லாம் கரண்டே இருக்காது, சோலார் சிஸ்டம்னாரு. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் இங்கே கூட இல்லையா, இங்கே கூட அதிகமாக வெயில் வர்றதில்ல. கொஞ்சம் வெளிச்சம் இருந்தாலே போதும், சோலார் சிஸ்டத்தில் இயங்குன்றாரு. அப்போ பாரதத்தில் எவ்வளோ வெயில் இருக்கு? எல்லாமே நேச்சர் இல்லையா, அது எதனாலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது இல்லையா?
மற்றபடி எல்லாம் கோலெல்லாம் எடுத்து எவ்வளோ நிலக்கரியை பயன்படுத்தி எவ்வளோ இயற்கை. ஸோ பாபா சொல்றாரு எல்லாமே என்ன பண்ணிருக்கும் இருக்கும், எல்லாமே பயனுள்ளதாக, எதிர்காலம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எல்லையற்ற தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். எனவே நீங்கள் அவர் மீது அதிக அளவு மரியாதையை கொண்டிருக்க வேண்டும். அன்பு வேணும்னாரு, இப்ப மரியாதை வேணும். அம்மாச்சி குயிக்கா வாடா, நேற்று லேட் ஆயிட்டு, வாங்க குயிக்கா. பொதுவாக ஆசிரியர்களுக்கு அதிக அளவு மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆசிரியர் நன்றாக கற்று சித்தி அடைவதற்காக உங்களுக்கு அறிவுரைகள் கூறுகிறார். நீங்கள் உங்கள் ஆசிரியருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் சித்தி அடைய மாட்டீர்கள். தந்தை கூறுகிறார், நான் உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குவதற்கு உங்களுக்கு கற்பிக்கின்றேன். லக்ஷ்மி நாராயணனும் அதிபதிகள், அவர்களுடைய பிரஜைகளும் அதிபதிகளே. ஆயினும் என்ன, அந்தஸ்தில் வேறுபாடுகள் இருக்கின்றன. பாரத மக்கள் அனைவரும் தாங்கள் பாரதத்தின் அதிபதிகள் என்றே கூறுகிறார்கள். ஏழைகளும் தங்களை பாரதத்தின் அதிபதிகள் என்றே கருதுகின்றார்கள். எவ்வாறாயினும் ஒரு அரசனுக்கும் அவர்களுக்கும் இடையில் வேறுபாடு இருக்கிறது. ஞானத்தினாலேயே அந்தஸ்து வேறுபடுகிறது. ஒருவர் ஞானத்தில் திறமைசாலியாக இருக்க வேண்டும். தூய்மையும் அத்தியாவசியமாகும். ஆரோக்கியம் செல்வமும் தேவையாகும். சொர்க்கத்தில் அனைத்துமே இருக்கின்றது. தந்தை உங்களுக்கு இலக்கியம் லட்சியத்தையும் விளங்கப்படுத்துகிறார். உலகில் உள்ள வேறு எவருமே இந்த இலக்கையும் லட்சத்தையும் தமது புத்தியில் வைத்திருக்க மாட்டார். யாராவது இந்த மாதிரி லட்சியம் வச்சிருக்கிறவங்க இருக்காங்களா? நீங்கள் இவ்வாறே ஆகுகின்றீர்கள் என்று நீங்கள் உடனடியாகவே கூறுகின்றீர்கள். முழு உலகிலும் எங்கள் ராஜ்யமே நிலவும். இப்பொழுது மக்களை ஆட்சி செய்கிறார். முதலில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் இருந்தார்கள். பின்னர் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது கிரீடம் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களை வழிபடுகின்ற ஒரு படத்தை உருவாக்குங்கள் என்று பாபா ஒரு முறையில் உங்களுக்கு கூறியுள்ளார். துவாபரகத்திலிருந்து வர ராஜாக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, சத்தியகத்தில் இருந்த தேவி தேவர்களை வச்சு வணங்குறாங்க இல்லையா? அவங்க சண்டைக்கு போனாலும் சரி, ஒரு நல்ல காரியம் செய்யினாலும் என்ன பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. அப்பப்போ அவங்க ராஜாக்கள் தானே, அவங்கள மாதிரி தானே இருக்கிறார். தந்தை கூறுகிறான், இப்பொழுது உங்களை என்ன பண்றேன், இரட்டை கிரீடம் அணிந்த அரசர்களுக்கெல்லாம் அரசர்களாக ஆக்குகின்றேன். அவர்கள் குறுகிய காலத்துக்கு அரசர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இது 21 பிரிவுகளுக்கான விடயமாகும். துவாபரகத்திலிருந்து வர ராஜாக்கள் இன்னொருத்தனை அடிச்சு உதைச்சி துன்புறுத்தி, ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த காலத்துல வேலையே என்ன, சண்டை போடுறதுதான். போவோம். அந்த ராஜாக்களுடைய பதவி இருக்குமா? இருக்காது. நிரந்தரமா இருக்குமா? முதலாவதும் பிரதானமான விடயம் தூய்மையே ஆகும். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வாருங்கள் என்று நீங்கள் அவர்களை கூவி அழைத்தீர்கள். அரசர்களாகுமாறு நீங்கள் கேட்கவில்லை. குழந்தையாக நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் மாதிரி அந்த சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போகல, இங்கதான் இருக்கும். புத்தி மூலமா எல்லாம் திறக்கிறது தான். நீங்கள் இந்த உலகை விட்டு விட்டு வீடு சென்ற பின்னர் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். உங்களுக்குள் இந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் வீடு திரும்பி சென்று பின்னர் உங்கள் ராஜ்யத்திற்கு செல்வீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளதால் என்ன தலைப்புல சொன்னாரு, நீங்கள் வாடி ஏன் துன்பத்தை அனுபவம் செய்கின்றீர்கள்? ஆத்மாக்களை நாங்கள் வீடு திரும்பி சென்று புதிய உலகில் மறுபிறவி எடுப்போம். குழந்தைகளாக நீங்கள் ஏன் நிரந்தரமான சந்தோஷம் அனுபவம் செய்வதில்லை? பாபா கேள்வி கேட்கிறார். ஏன் நிரந்தரமான சந்தோஷத்தை அனுபவம் செய்வதில்லை? அப்போ அப்பப்போ சந்தோஷம் இருந்ததா இல்லையா?
ஞானத்துக்கு வரும்போது நமக்கு சந்தோஷம் இருக்குதான் செஞ்சது, வர்றதுக்கு முன்னாடி. ஆனா நிரந்தரமாக இருந்ததா அப்படின்றத கேள்வி. அப்ப இங்க வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கோம்னா, நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பது. மனிதர்கள் மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறும், இயற்கை மாறும், உடல்நிலை மாறும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்ப பாபா கேட்கிறார், ஏன் இந்த மாதிரி சந்தோஷம் அனுபவம் செய்வதில்லை? ஏனெனில் மாயமிருந்து அதிக அளவு எதிர்ப்புகள் வருவதால் உங்கள் சந்தோஷம் குறைவடைகின்றது. தூய்மையாக்குபவரே கூறுகிறார், என்ன கூறுகிறார்? என்னை நினைவு செய்தால் உங்கள் பல பிறவிகள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்களாம் யாரு? சுய தர்சன சக்கரவர்த்திகளாக ஆகுகின்றீர்கள். நீங்கள் உங்கள் அரசர்களின் பூமிக்கு செல்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு பல்வேறு வகையான அரசர்கள் இருக்கின்றார்கள். இப்பொழுது ஆன்மீக ராஜஸ்தான் அரசர்கள் பூமி வரப்போகின்றது. சுதந்திரத்துக்கு முன்னாடி 560 ராஜ்யங்கள் இருந்தது பாரதத்துல. எல்லா ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பாபா கேட்கிறாரு, இங்க பல்வேறு ராஜாக்கள் அரசர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்துல ஒரே ஒரு பூமி தான், ராஜஸ்தான் அரசர்களின் பூமி வரப்போகிறது. நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக ஆகியவர்கள். சொர்க்கம் என்றால் என்ன என்பதை கிறிஸ்துவர்கள் புரிந்து கொள்ளாதிருக்கின்றார்கள். முக்தி தாமத்தை அவர்கள் சொர்க்கம் என்று அழைக்கின்றார்கள். தந்தையாகிய சொர்க்க கடவுள் சொர்க்கத்தில் வசிக்கின்றார் என்றில்லை, அவர் அமைதி தாமத்தில் வசிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது வைகுண்டத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். அங்கே போய் இருக்கிறது இல்லை, மேல போறதுக்கு முயற்சி செய்வதில்லை. நீங்கள் இந்த வேறுபாட்டை காட்ட வேண்டும். தந்தையா கடவுள் முக்தி தாமத்தில் வசிப்பவர், ஆனால் புதிய உலகமோ சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறார், இந்த பூமியில் இருக்குது. அங்கு புதிய உலகில் யார் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு யாரை பத்தி பேசிட்டு இருந்தார் பாபா? கிறிஸ்தவர்கள் இருப்பதில்லை. தந்தை மாத்திரம் வந்து வைகுண்டத்தை ஸ்தாபிக்கின்றார். அமைதிதாமம் என்று நீங்கள் அழைக்கும் இடத்திலேயே அவர்கள் சொர்க்கம் என்று அழைக்கின்றார்கள். இவ்விடயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை கூறுகிறார், இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. இந்த ஞானம் தூய்மையாகுவதற்கும் முக்தி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வதற்கே ஆகும். தந்தை மாத்திரம் ஞானத்தை கொடுக்கிறார். ஒருவர் தூக்கிலிடப்படும் பொழுது என்ன சொல்லுவாங்க? தான் கடவுளிடம் செல்கின்றார் என அவர் தனக்குள்ளேயே நினைக்கின்றார். தண்டனை நிறைவேற்றுபவர் தண்டனை நிறைவேற்றுபவர் கடவுளை நினைக்கும்படி அவருக்கு கூறுகிறார். அவர் சொன்னார்களே, தூக்கில போடும்போது நினைவு சொல்லப்படுது, கடவுளை நினைக்கணும். எனினும் எவருக்குமே கடவுளை தெரியாது. கடவுளை நினைக்கிறவருக்கு தூக்கில் தொங்க போறவருக்கும் தெரியாது, அவரை கடவுள் நினைன்னு சொல்றவங்க 2 பேருக்குமே கடவுளை தெரியாது. அவர் அந்நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களை நினைவு செய்கின்றார். நினைவு கூறப்படுகிறது, இறுதியில் தன்னுடைய மனைவி நினைவு செய்பவர் அவர் நிச்சயமாக வேறு எவரோ ஒருவரையே நினைவு செய்கின்றார். சத்தியுகத்தில் மாத்திரமே அவர்கள் பற்றை வென்றவர்களாக இருக்கின்றார்கள். அங்கே அவர்கள் தங்கள் சரீரத்தை விட்டு நீக்கிவிட்டு புதியதை எடுப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அங்கே நினைவு செய்ய வேண்டிய தேவையில்லை. இதனாலே கூறப்பட்டுள்ளது, அனைவரும் துன்பம் வரும் பொழுது கடவுளை நினைவு செய்கின்றார்கள். இங்கு துன்பம் உள்ளது, எனவே கடவுளிலிருந்து ஏதாவது ஒன்றை பெறுவதற்காக அவர்கள் அவரை நினைவு செய்கிறார்கள். அங்கே அவர்கள் அனைத்தையும் ஏற்கனவே பெற்றுள்ளார்கள். மனிதர்களை ஆசிரியர்களாக ஆக்குவதும் அவர்களை பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்களாக ஆக்குவதுமே உங்கள் லட்சியமாகும் என்று உங்களால் கூற முடியும். இப்பொழுது அனைவரும் அனாதைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்களாக இருக்கின்றோம். தந்தை மாத்திரமே சந்தோஷம், அமைதி, செழிப்பு என்னும் ஆஸ்தியை கொடுக்கின்றார். லட்சுமி நாராயண் நீண்ட காலம் வாழ்கின்றார்கள்.
பாரத மக்கள் முன்னர் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்கள் குறுகிய ஆயுளை கொண்டிருக்கின்றார்கள். அது ஏன் மிகவும் குறுகியதாக ஆகியது என்பது எவருக்கும் தெரியாது. இதனை நீங்கள் புரிந்து கொண்டு பின்னர் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவாகும். இதுவும் வரிசை கிரமமாக உள்ளது. ஒவ்வொருவரது விளக்கமும் அவருக்கே உரியதாகும். நீங்கள் கிரகிப்பதற்கேற்ப விளங்கப்படுத்துகின்றீர்கள். ஒரே மாதிரி விளங்கப்படுத்த முடியும். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். ஓம் மீட்டே மீட்டே சிக்கிலதை இல்லதே மாதா மாதா प्यार ओ गुड मॉर्निंग रुवानी बाकी रुवानी बच्चों को नमस्ते रुवानी बच्चों जी रुवानी बाबो நமஸ்தே. नमस्ते बाबा. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை எப்பொழுதும் ஆத்மாவுடன் இருப்பதை போன்று நீங்களும் ஆத்மாவுடன் இருப்பதற்காக முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் இதயத்தால் ஒரே ஒரு தந்தையின் மீது இதயபூர்வமான அன்பு செலுத்தியவாறே நீங்கள் அவருடனேயே வீடு திரும்ப வேண்டும். 2. எல்லையற்ற தந்தை மீது முழுமையான மரியாதை கொண்டிருங்கள். அதாவது தந்தையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். தந்தையின் முதலாவது அறிவுறுத்தல் என்னது? குழந்தைகளே, நன்றாக கற்று சித்தி அடையுங்கள். இவ் அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான சேவாதாரியாகி உங்கள் சக்திமிக்க சேவையால் பலவீனமான இருப்பவர்களில் சக்தியை நிரப்புவீர்களாக. நீங்கள் உண்மையான சேவையாளராகி உங்கள் சக்திமிக்க சேவையால் பலவீனமாக இருப்பவர்களில் சக்தியை நிரப்புவீர்களாக. உண்மையான சேவையாளரின் சிறப்பியல்பு பலவீனமாக இருப்பவர்களை சக்தியால் நிரப்புவதற்கு கருவியாக ஆகுவதாகும். அனைவரும் சேவை செய்கின்றனர், ஆனால் வெற்றி ஈட்டுவதில் வித்தியாசம் தெரிவதற்கு காரணம் சேவை செய்வதற்கான அறிவுறுத்தல்களில் குறைபாடு இருப்பதே ஆகும். உதாரணத்துக்கு, ஒரு வாள் கூர்மையாக இல்லாதிருந்தால் அந்த வாள் வேலை செய்யாது. அவ்வாறே சேவை செய்வதற்கான அறிவுறுத்தலில் நினைவு சக்தி இல்லாதிருந்தால் அப்பொழுது வெற்றி இருக்க மாட்டாது. ஆகையாலே நீங்கள் சக்தி மிக்க சேவையாளர் ஆக வேண்டும். பலவீனமானவர்களை சக்தியால் நிரப்பி தரமான ஆத்மாக்கள் வெளிப்பட உதவுங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையான சேவையாளர்கள் எனப்படுவீர்கள். ஸ்லோகம். ஒவ்வொரு சூழ்நிலையும் பறக்கும் ஸ்திதிக்கு ஒரு வழி என கருதி தொடர்ந்து பறந்திடுங்கள். சூழ்நிலைகள் வந்ததுன்னா அது எதுக்காக? ஒவ்வொரு சூழ்நிலையையும் பறக்கும் ஸ்திதிக்கு ஒரு வழி என கருதி தொடர்ந்தும் பறந்திடுங்கள். முன்னேற்றம். அவைக்த சமிங்கை. சரீரமற்ற ஸ்திதியில் பயிற்சி அதிகரிங்கள். அசரி மற்றும் விதேகி. சரீரமற்றவராகுவது உண்மையில் இலகுவாகும். ஆனால் உங்கள் முன்னிலையில் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, சேவையில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் போது அல்லது தளம்பலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில் சிந்தித்த பின்னர் சரீரமற்றவர் ஆக வேண்டுமாயின் அதற்கு நீண்ட கால பயிற்சி தேவையாகும். உங்கள் சிந்தனையும் செயலும் ஒரே நேரத்தில் இடம்பெறும் பொழுது உங்களால் இறுதி பரீட்சையில் வெற்றி பெற முடியும். ஆமா, சரீரமற்றவராகுவது உண்மையில் இலகுவாகும். ஆனால் உங்கள் முன்னிலையில் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, சேவையில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அல்லது தளம்பலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையில்
சிந்தித்த பின்னர் சரீரமற்றவர் ஆக வேண்டுமாயின் அதற்கு நீண்ட கால பயிற்சி தேவையாகும். உங்கள் சிந்தனையும் செயலும் ஒரே நேரத்தில் இடம்பெறும் பொழுது உங்களால் இறுதி பரீட்சையில் வெற்றி பெற வேண்டும். சிந்தித்த பிறகு அப்புறம் சரீரமற்ற ஆகணும், அதுக்கு நீண்ட கால பயிற்சி தேவை இல்லையா? சிந்தனையும் செயலும் ஒரே நேரத்தில் இடம்பெறும் பொழுது என்ன நடக்கும்? என்ன சிந்திக்கிறீங்களோ ஆத்ம உணர்வுலயே இருக்கிறீங்க. சூழ்நிலை வந்து தளம்பல் ஏற்படுதுன்னா, ஆமா நம்ம ஆத்ம உணர்வுக்கு ஆகணும், அதுக்கப்புறம் சரீரமற்றவர் ஆகணும். அதுக்கு என்ன ஆகணும்? நீண்ட நேர பயிற்சி தேவை. சிந்தித்த பின்னர் சரீரமற்றதாக வேண்டுமாயின் அதுக்கு நீண்ட கால பயிற்சி தேவை. உங்கள் சிந்தனையும் செயலும் ஒரே நேரத்தில் இடம்பெறும் பொழுது இறுதி பரீட்சையில் வெற்றி பெறுவீர்கள். ஆத்ம உணர்வுலயே இருக்கிறீங்க, செயலும் பண்றீங்கன்னா அது வெற்றி கிடைக்கும். சிந்தித்த பின்னர் சரீரமற்றவர் ஆக வேண்டுமாயின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீண்ட கால பயிற்சி தேவைங்கிறார். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. அச்சா, ஓம் சாந்தி. என்ன சொல்றார் பாபா இன்னைக்கு? இன்னைக்கு அங்க கிளாஸ் இருக்கு 7:30க்கு, நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு அங்க போலாம். பாபா சொல்றார், முழு உலகமே ஒரு நோயாளிகளின் உலகமாக இருக்குது. நம்ம பாபா அங்கங்க வந்து என்ன பண்ணிருக்கிறார்? ஹாஸ்பிட்டல் இல்லையா, யூனிவர்சிட்டி கம் ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டியை திறந்து கூடவே ஹாஸ்பிட்டலையும் திறந்து வச்சிருக்கிறார் இல்லையா? இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த உலகத்துல எங்காவது இருக்கா? எத்தனை பிரான்ச்சஸ் உள்ள? நீங்க பாருங்க எத்தனை டாக்டர்ஸ் இல்லையா? நம்மளாம் டாக்டரா இல்லையா? ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் அப்படிங்கிறார் இல்லையா? பாபா சொல்றார், முழு உலகமே நோயாளிகளின் உலகமாக இருக்குது. அதுக்கு நீங்க பாபாவுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னாரு இன்னைக்கு? அவர் முழுமையாக ஆத்ம உணர்வுல இருக்கிறார். உங்களையும் எதுக்காக வந்திருக்கிறார்? அவரை போல சமமாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறாருன்றார் இல்லையா? பாபாவுக்கு பாடி இருந்தா தானே பாடி கன்சியஸா இருப்பார். அவருக்கு ஆத்மா தான் இருக்கு. ஆமா, ஆத்மாவே அதான் பாடி வச்சுட்டாங்கல்ல, மனிதன் கடவுள் மனிதனாக பிறக்க வேணும்னு சொல்லணும். இப்படியே அவர்கிட்ட பேசுனீங்கனாலும் யோகா தானே. நீ சும்மா சொல்லிட்டு போயிட்ட பாபா, நீ வந்து பாரு, ஒரு பிரிவை எடுத்து பாரு, சும்மா ஆத்ம உணர்வுன்ற அப்படி. அதனாலதான் சொல்றாரு யோகம் வந்து ரொம்ப எளிமையானதுன்றாரு இல்லையா? பாபாவை அதுக்குதான் எல்லா வகையிலையும் நினைக்கலாம். ஃப்ரெண்டா நினைக்கலாம் இல்லையா? அப்பாவை நினைக்கலாம், அம்மாவை லவ்வரா நினைக்கலாம். பாபா சொல்றாரு, என்ன உறவு முறை? நீ என்ன என்கிட்ட அப்படி பேசுங்கிறார். அப்படி பேசுனா அதுக்கு தானே யோகான்றோம் இல்லையா? பாதிரியாரை பத்தி சொன்னாங்க இல்லையா? பாதிரியார்கள் போறாங்க, ஒரு கிறிஸ்துவோட நினைவுல இருக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க இல்லையா? தூக்கு போடும் போது கூட கடவுள் நின்றாங்க. அவர் தொங்குறவருக்கும் தெரியாது, போடுறவருக்கும் தெரியாது கடவுள் யாருன்னாரு. கிறிஸ்துவ வந்து சிலுவையில அரைஞ்சது யாரு? அவங்க மேல என்ன நினைக்கிறாங்க? அதுதான் சொர்க்கம், எவன்லி காட் ஃபாதர்ன்றாங்க இல்லையா? உண்மையா அவரு அங்க போனாரா? இல்ல. கிரைஸ்ட் எங்க மறுபடியும் பிறக்கணும்? இங்கதான் பிறக்கிறார். ஏன்னா ஒரு சமயத்தை ஸ்தாபனை செய்தால் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அந்த சமயத்தை பராமரிக்கணும். அதனால யாரு வீடு திரும்ப இன்னும் இந்த சமயத்தை எடுத்து பார்த்தால் அதனால
கிறிஸ்டியானிட்டி பாபா சொல்றாரு சொர்க்கத்துக்கு வருவாங்களா, சொல்றாங்க ஹெவன்லி காட் ஃபார் சொர்க்கத்துக்குன்னு. சொர்க்கத்துக்கு உண்மையா வர முடியாது அவங்க, இல்லையா? அதனால நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்துக்களை கிறிஸ்டியன்ஸாக மாத்துறாங்க. பால் பவுடருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அந்த காலத்துல பால் பவுடர் பிரச்சனை இருக்கு, ரொம்ப பஞ்சம் வந்து விட்டது. இப்போ மிஷினரியில எல்லாம் என்ன பண்ணாங்க, இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக, அவங்களுக்கு வந்து எந்த சாமியும் கிடையாது, ஏதோ சாமி கொண்டுட்டு இருப்பாங்க, இல்லையா? யார் வந்து உதவி பண்றாங்களோ, ரைட்டுப்பா நீ பண்ற எல்லாம் பண்ற, நீ இந்த மதத்துக்கு மாறினா யோசனை பண்ணியே மாறுவாங்க. இது சரியா தப்பா, இது நம்ம போறது இதுல என்ன குறை இருக்குது, அதுதான் உயர்ந்ததானெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த நேரத்துக்கு நமக்கு உதவி பண்றாங்களா இல்லையா, அவங்க சொன்னோன்னு கேட்டுப்பாங்க, அவ்வளவு. இந்த மாதிரி பாபா சொல்றார், உண்மையா அந்த மாதிரி மாறுறாங்க. சில பேர் பிரம்மாண்டம் தான் கடவுள்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்ல, அது நான் வசிக்கிற இடம். வீடு வேற, வீட்டுல இருக்கிற ஆளு வேற. பாபா சொல்றாரு, வீட்டுல இருக்க ஒளியோட கலந்து போய் முடியுமா? ஒன்றும் கலக்க முடியாது. என்னை நினைவு செய்தாதான் பாவங்கள் அழிக்கப்படும் அப்படின்னு பாபா. அதெல்லாம் 5000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பாபா வரார், இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க, ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறோம், புராதான யோகம்ன்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா பாபா சொல்ல, அது கிருஷ்ணரா சொன்னார், அதான் புராதான யோகம். புராதான யோகத்தை கற்றுக் கொடுத்தது யாரு? பாபா சொல்றார், நான். ராஜயோகம் என்பது என்ன? அதனால பாபா சொல்றாரு, இது யாத்திரைங்கிறாரு, இல்லையா? உலக ரீதியெல்லாம் யாத்திரை போறாங்க, இது இங்கிருந்து மேல போறக்கூடிய யாத்திரை, நினைவு யாத்திரை அப்படிங்கிறார். அது வேற யோகம், அட்டயோகம். இது நம்மளது வந்து ராஜயோகம். ராஜயோகம் ஒரே ஒரு பாபா தான் கற்றுக் கொடுக்க முடியுங்க. ம். சொல்லுங்க, ஜூம்ல இருக்கிறவங்க சொல்லாத பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். சாந்தி பிரதர், ம். இந்த அவ்வியத்த சமிக்கையில வந்து ம். நோமலா அசரீரி பயிற்சி செய்கிறது நோமலா இருக்கேக்கு அது ஈஸியா இருக்கும். ம். ஆனா இப்ப ஒரு பிரச்சனை எங்களுக்கு முன்னால வருது, ஒரு சேவையில ஒரு பொறுப்பு வருது, ம். ஏதாவது ஒரு சிக்கல் வரைக்கும் அதை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தானே. ஆமா, கண்டிப்பா. ம். அப்ப நாங்கள் அந்த டைம் அந்த அசரீரி பயிற்சியை நினைக்க மாட்டோம். அதான் அது சொல்லப்படுது. அதுக்கு கடைசி நீண்ட நேரத்துல கடவுளை நினைக்க முடியாது, இல்லையா? வெகுகால பயிற்சி தேவை. அதுக்குத்தான் நீண்ட கால பயிற்சி செய்தாதான் நாங்க அந்த உடனே அதை யோசிக்கிறோம், செய்கிறோம். அந்த ரெண்டும் ஒரே நேரத்துல இடம்பெறும் சொல்லப்படும். இதுக்குதான் நீண்ட காலம் பயிற்சி தேவைங்கிறார். அசரீரி பயிற்சிக்கு உடனே தலைமுறை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலில் சிந்தித்த பின்னர் சரீரமற்றதாக வேண்டும், அதற்கு நீண்ட கால பயிற்சி தேவையாகும். ம். இந்த அனுப்பியிருக்கிற மற்ற இதுல இருக்கு, சரியா இருக்குது. ம். பொதுவாக அசரீரி ஆகுவது சகஜம், எனினும் ஒரு விஷயம் முன்னால் வரும்போது, சேவையில் ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஏதாவது தடுமாற்றத்தை கொண்டு வரும் சூழ்நிலை வரும்போது, அந்த நேரத்தில் நினைத்தவுடன் அசரீரியாக வேண்டும். அதற்கு நீண்டகால பயிற்சி தேவை. ம். நினைப்பதும் செய்வதும் கூடவே நடக்க வேண்டும். அப்போது கடைசி பேப்பரில் பாஸ் ஆக முடியும். ம். அதனால கடைசி நேரத்துல கடவுளை கடவுளிடம் நினைக்க முடியுமா என்ன? பாபா சொல்றாரு, அதுக்கு இப்ப சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும்போது நம்ம அந்த நேரத்துல அசரீரியாக இருந்து அவ்வளவு ஈஸியா கிடையாது. முதல்லயே நீங்க அசரீரியா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை எளிமையா கிராஸ் பண்ணிட்டு போயிடும், இல்லையா? அதுக்குள்ள கோவம் வந்துருமே. அசரீரி ஆகிறதுக்குள்ள கோவம் வந்துடும், பிரச்சனைகளை பெருசாக்கிடுவோமே. பிரேக் அடிக்கிறோம், அடிக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போய் நின்னா என்ன பிரயோஜனம்? இப்போ கோவம் வெறுப்பு ஏதாவது ஒரு பேசிடுறோம்னா அது சரீர உணர்வுல பேசிடும், அப்புறம் ஆத்மா உணர்வுக்கு வர்றது என்ன பிரயோஜனம்? ஆனா ஆத்ம உணர்வுலயே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில வரும்போது ஈஸியா என்ன பண்ணிடுவீங்க, கிராஸ் பண்ணிட்டு. அதனால நம்ம எந்த காரியம் செய்தாலும் பேச்சுன்றது ஒரு காரியம் தான், இன்னொருத்திட்ட தொடர்புல வரனால அது ஒரு காரியம் தான் சொல்லணும். பார்க்கறது காரியம், பேசுறது காரியம், சிந்திக்கிறது காரியம், இல்லையா? அதுதான் சொல்ல வர்றாரு. வெற்றி ஈட்டுவதற்கு ஏன் வந்து சேவை செய்யறோம், ஆனா பாபா சொல்றது ஏன் அதுல வெற்றி கிடைக்கிறது இல்லை? ஏன்னா அம்பு தாக்காதுன்றார், இல்லையா? அம்பு தாக்கணும்னா என்ன பண்ணணும்? நமக்குள்ள அந்த சக்தி இருக்கணும்,
இல்லையா? வாள் வந்து உதாரணம் சொல்றார், கூர்மை இல்லைன்னா எப்படி வெட்டும். அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், சக்திசாலியான பலவீனவர்களுக்கு சக்தி நிரப்பும். அதனால எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஆத்மாக்கள் மாற்றிட்டு இருக்காங்க. அவங்க வெளிப்படுவதற்கு நீங்க உதவி செய்யணும். அப்பொழுதுதான் நீங்க உண்மையான சேவையாளர்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸ்லோகம் என்ன சொல்றார் பாபா? நம்ம அருமையான ஸ்லோகம் இல்லையா? ஒவ்வொரு தடையும் என்ன பண்ணுது, ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன நினைக்கணும்? பறக்கும். ஆமா, பறக்கக்கூடிய ஸ்திதிக்கு வழி இல்லையா? வெற்றியாளர்னு சொல்றார். முன்னேற்றம் என்பது எப்போ வரும் இல்லையா? தடைகள் வரும்போதுதான் நம்ம முன்னேற முடியும் இல்லையா? தடைகள் வரலன்னா எப்படி பண்ண முடியும்? முன்னேற்றம் வருமோ? அதுல நிறைய விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம். எல்லாமே எளிமையாக்கிட்டோம்னா என்ன பண்ண முடியாது இல்லையா? அதை வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியும். அதனாலதான் இந்த பழைய ஜென்ரேஷனுக்கு புது ஜென்ரேஷனுக்குள்ள வித்தியாசம் என்னதுதான். பழைய ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையும் விட்டாலும் எப்படியோ ஜமாளிச்சு வெளியே வந்துடும். இப்ப எந்த வகையான எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இருக்கிறவங்களுக்கு கிடையாது இல்லையா? அப்ப என்ன ஆகும், அவங்களுக்கு சூழ்நிலை வந்தா கையாள தெரியும் இல்லையா? கையாள தெரியாத போது அவங்க சூழ்நிலையில பாதிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா பாபா சொல்றார், அது என்ன பண்ணுது? சில பேர் கேட்பாங்க, என்ன வந்துகிட்டே இருக்குது, வந்ததே வருதுன்னா. பாபா சொல்றார், ஏன்னா அதுல நீ இன்னும் பாஸ் ஆகல. அதனால அந்த சூழ்நிலை வந்துட்டே இருக்கும். நீ பாஸ் ஆனாதான் அந்த சூழ்நிலை போகும். அப்போ அந்த சூழ்நிலையை நீங்க விடுபடணும்னா அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறது, அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்றது நம்ம சிந்திச்சு அந்த அது ஏன்னா திரும்ப திரும்ப அதே ஆட்களை பார்க்குறோம், திரும்ப திரும்ப அதே சூழ்நிலைகள் வருதுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எப்படி அதை மாற்றாக நம்ம வந்து அந்த சூழ்நிலையில கையாளுவது. அவர்கள் திரும்பி நமக்கு முன்னாடி வரப்போறாங்க, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நினைச்சு அதுக்கான வழியை முன்னாடியே ப்ரீ பிளானா நீங்க போனீங்க அப்படின்னா சூழ்நிலையை கடந்து வந்துட்டுருவீங்க இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும், நடா இது இதே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம ஃபுல்லா நம்ம எனர்ஜி அங்கதான் போயிட்டு இருக்கோம். சரி, பாபா சொல்லாரு அதோட வந்ததோட நிக்குமானா இல்ல, வேற ஒரு சூழ்நிலை வரும். வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு. அப்ப பாபா மைண்ட் செட்டை மாத்த சொல்றாரு. என்னது, ஏன் வருதுன்னு கேட்க விட்டுட்டு ஏன் வரலன்னு கேட்கணும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே, ஏன் இன்னைக்கு இல்லை? ஏதாவது வந்தாதானே நான் வந்து என்ன சோதிக்க முடியும், அந்த சூழ்நிலையை நான் வந்து கடந்து போகிறேன்னா என்ன பாதிக்க முடியும் இல்லையா? அப்ப எனக்கு எதுவுமே வரலைன்னா இல்லையா? அப்போ சூழ்நிலைகள் வரும் பொழுதுதான் என்ன ஆகும், நமக்கு மாற்றம் வரும் நமக்குள்ள. சூழ்நிலைகளே இப்போ வந்து ஏன் வருது எதுக்கு வருதுன்ற கேள்வி இருக்கக்கூடாது. வர்றது அதோட வேலை, கிராஸ் பண்ண போக வேண்டியது நம்மளுடைய வேலை. அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்றாரு என்னன்னு, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு வாரு, போர்க்களத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். போர்க்களத்துல போய் நீங்க சொல்ல முடியுமா, எதிரி ஏன் இப்படி வரான், ம்? வேகமா ஏன் வரான், மறைஞ்சிருந்து ஏன் வரான், இல்லையா கொஞ்சம் லேட்டா வரலாமே, சொல்லிட்டு வரலாமே, ஏதாவது கேட்க முடியுமா? அவனே எதிரி, அவன் எப்படி வேணா வருவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தயார் நிலையில் இருக்கணும்ன்ற இல்லையா? அப்போ இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம எங்கேயாவது போகும்போது சூழ்நிலை இப்படி இருக்குமா, நம்ம போற மாதிரியே அங்க அமையுமா, இதெல்லாம் இருக்கு. ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் நிறைய பேர் போவாங்க. இப்போ நம்ம மதுபன் போறோம், எங்க போனாலும் எல்லாம் பிளான் பண்ணி சரி எல்லாம் செய்யலான்னு தான் போனோம். ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி 100% நடக்குமா? நம்ம கூட வர்றவங்களும் 100% நம்ம நினைக்கிற மாதிரி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலைகளை நீங்க கையாண்டு அந்த சூழ்நிலைகளிலிருந்து நீங்க எதனாலும் பாதிக்காம போய் மதுபனை போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர்றீங்கன்னா அது
அப்ப நீங்க ஒரு மைண்ட் செட்டப்ல வந்திருப்பீங்க இல்லையா? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அங்க போனா ஆப்போசிட்டா நடக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, இன்னொரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அங்க வேற வேற தனியா வீட்டுல வந்து கிளாஸ் கேட்டுட்டு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேரும்போது இப்ப கண்டிப்பாக என்ன வரும்? அப்ப சூழ்நிலைகள் நமக்கு என்ன பண்ணுது? அப்ப அந்த சூழ்நிலை வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஐயையோ இது கூட எல்லாம் போனா நமக்கு ஒத்து வராது, தனியா போயிடுவோம் அப்படின்னு தனியா உங்க டைமுக்கு தகுந்தாப்புல போறீங்க வரீங்க, உங்களுடைய சூழ்நிலை பிரச்சனை ஓகே. ஆனால் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா நமக்குன்னு அதுவும் பார்க்கணும்ல. ஸோ அதனால பாபா சொல்றார் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க சூழ்நிலைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஒரு பய உணர்வுல இல்லையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், சரி இதெல்லாம் நமக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர், நம்மள அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகுது, முன்னேற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா? உலகத்துல அப்படி இல்லை. கடவுளே இன்னைக்கு போக போறேன், என்ன ஆகுதோ தெரியல, எப்படியாவது இந்த சூழ்நிலையில இருந்து என்னை காப்பாத்திரு, அந்த ஆளுகிட்ட இருந்து காப்பாத்திருன்னு தான் வேண்டுறோம். இப்ப அப்படி வேண்டலாமா? வேண்டுறீங்கன்னா நீங்க இன்னும் பக்தி மார்க்கத்துல இருக்கிறேன்னு சொல்றாரு பாபா. கையேந்துறீங்கல்ல பாபா கிட்ட. பாபா சொல்றாரு குஸ்தி கத்து கொடுத்து நல்லா பைல்வானாக்கி விட்டுருக்கிறாரு. திரும்பி ஐயையோ நான் கிரவுண்ட்ல நிக்க மாட்டேன்ட்டு திரும்பியும் அவர்கிட்ட ஓடன என்ன பண்ணுவாரு? பாபா சொல்றாரு ஓங்கி இன்னொரு குத்து சொல்லுவார். பக்கத்துல சொல்றாரு சில வானிலை, நான் செக்ரட்டரியா வச்சிருக்கேன் மாய, இன்னொரு மாய ஒரு குத்துன்னு. ஒரு குத்து வாங்கி திரும்பி கிரவுண்டுக்கு தான் ஓடணும் சொல்றாரு. அதனால சூழ்நிலைகள் நேரமெல்லாம் என்ன பண்ணுது நம்மள வேற நிலைக்கு நமக்கு கொண்டு போகுது இல்லையா? ம். ஓம் சாந்தி. இன்றைக்கு பாபா வந்து முழு உலகமும் நோயாளின்னு சொல்கிறார். முழு உலகம் நாங்கள் அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. எங்களுக்கும் எல்லா நோயும் இருக்குது. நோய் இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும், மற்றாக்களுக்கு தெரியாது. ஸோ அந்த நோயை குணப்படுத்துறது தான் பாபா டெய்லி தார முரளி. அப்போ அந்த முரளியை நாங்கள் இவ்வளோத்துக்கு உள்வாங்கிக் கொள்கிறோம், ஒவ்வொரு விஷயத்தையும் தாரணை பண்ணுறோம்ன்றதில் தான் முக்கியம் இருக்குதே ஒழிய நாங்கள் குணமடைஞ்சாக்கள்னு சொல்ல இயலாது. எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எங்களுக்கு வருத்தம் இருக்குன்னு மற்றாக்களுக்கு தெரியாது. உலகத்தில் குணமடைஞ்சதா கர்மாத்தீத்தா இருப்பீங்க. அதுதான் சொல்கிறேன், நாங்கள் குணமடையலை. நாங்கள் ஒர்க் இன் ப்ரோசஸ். இப்போ அதை வந்து டெய்லி வார முரளியை வச்சு நாங்கள் எங்களையும் குணப்படுத்தி மற்றாக்களுக்கும் உதவி செய்கிறது தான் பாபா வந்திருக்கிறது. பாபா அதுக்கு தான் சொல்கிறார், இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன் விடுவிக்கிறதுக்கு. அண்டர்ஸ்டுட் தானே, நம்ம நோயாளிகள்னு நமக்கு நல்லா தெரியும், நாம வந்து மாறிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியும். எல்லா ஆத்மாக்குள்ளேயும் 5 விகாரங்கள் என்பது இருக்கத்தானே செய்யுது இல்லையா? இப்ப நானாக யோசிக்கிறது இந்த 5 விகாரங்கள் என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, என்னத்திலே கூட குறைவா இருக்குது, அதுதான் நான் யோசிக்கிறேன். இன்னொன்னு எல்லாம் முழு உலக நோயாளி இருக்குதுன்னா நமக்கு அந்த கண்ணோட்டம் வருதா? மற்றவர்கள் வந்து சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மற்றவங்களை பார்க்கும்போது, அவங்க நோயாளிகளை பார்க்கும்போது என்ன வரும்? நமக்கு இரக்கமா தானே வரும். நோயாளிகள் அதனால பாபா அவங்களை ஏன் அது நோயாளி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அப்ப நீ என்ன கண்ணோட்டத்துல பார்க்குற? நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நடக்கல செய்யலன்னும் போது நமக்கு என்ன ஆகுது? அப்போ அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது அவங்க மேல வெறுப்பு வராம, பாவம் அவர் என்னவா இருக்காரு, நோயாளியா இருக்கிறாரு, பாவம் அவருக்கு போய் என்ன பண்றதுன்ட்டு தான் இரக்கம் வரும். அந்த உணர்வுக்கு போயில. இன்னொன்னு சொல்றாரு, ஆயுள் உடல் பாபா சொல்றாரு, ஆபரணங்கள் வந்து எப்படி அமையும்? தங்கத்தை பொறுத்து. அப்போ ஆத்மா தங்கங்கிறார் பாபா. அதை பொறுத்து தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது. இப்ப எல்லாருக்குமே நீண்ட ஆயுள் கிடையாது இல்லையா? எல்லாம் இறந்து போயிடுறாங்க. ஆனா சத்தியுகத்துல நீண்ட ஆயுளோட இருப்பாங்க அப்படிங்க.